அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள், குறிப்பாக முத்தவள்ளியினுடைய கவனத்திற்கு, ஒன்றிய அரசாங்கம் அண்மையில் கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நாடு முழுவதும் உம்மீட் என்ற வலைதளத்தில் பதிவு ஏற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததை அனைவரும் அறிந்திருப்போம். அதற்கென்று ஒரு காலக்கெடு 6/12/2025 வரைக்கும் காலக்கெடு ஒன்றிய அரசு கொடுக்கப்பட்டிருந்தது. அது தற்போது தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் மேல்முறையீடு செய்து அதற்கென்று கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டதின் அடிப்படையில் தற்போது 6/3/2026 வரை அதற்குண்டான காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காலம் என்பது தற்போது ரமலான் மாதம் வர உள்ள காரணத்தால் ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய காலம் என்பது தாமதமாகிவிடும். ஆகவே இதை குறிப்பாக தமிழகத்திலே அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் தமிழ்நாடு, அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் கே அம்ஜத் கான் வழக்கறிஞர் அவர்கள் இதற்குண்டான பணிகளை தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகிறார்கள். ஆகவே இதுக்கு காலக்கெடு நமக்கு 6/3/2026 வரை இருந்தாலும் இது ரமலான் வரும் காலத்தால் நமக்கு தொய்வு ஏற்பட்டு வரும். ஆகவே ரமலானுக்கு முன்பாகவே இதை செய்திட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் அதற்கென்று ஒரு காலக்கெடு நிர்ணயம் பண்ணி ரமலானுக்கு முன்பே செய்ய வேண்டும், அனைத்து விடுபட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உம்மீட்டிலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள். இதற்கு முழு ஒத்துழைப்பு தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் அந்தந்த பகுதியிலே கொடுத்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் திருப்பூர் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 212 வக்ஃபுக்கு சொந்தமான இடங்கள் பதிவு செய்யப்பட்ட இருப்பினும் இது தற்போது வரை 166 இடங்களை அவங்க உம்மீட்டில் பதிவு செய்திருக்கிறார்கள். மீதமுள்ள 46 இடங்கள் கண்டறியப்பட வேண்டும். ஒரு சில இடங்கள் அவங்க காலதாமதம், ஒரு சில நபர்களுக்கு அது தெரியாமையும் இருக்கலாம். இருப்பினும் அதுக்குண்டான வக்ஃபு வாரியம் சூப்பரண்ட் ஆகட்டும் அல்லது இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் அதற்காக பயணி செய்து வருகிறார்கள். இருந்தாலும் இதை காலதாமதம் செய்ய வேண்டாம். உடனடியாக உங்கள் பகுதியில் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆனாலும் ஏதோ 1-2 ஒரு பள்ளியில ஒரு 4-5 இடம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பள்ளி நிர்வாகிகளுக்கே தெரியறதில்ல. ஒரு 4ல 5ல ஒரு 3 பதிவு பண்ணிடுறாங்க, 1-2 விடுபட்டு போகுது. ஆகவே இதை நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில வரக்கூடிய கால குறைவாக இருப்பது காரணத்தினால இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் ஏதோ விடுபட்டு இருக்கிறது என்றால் அதை நான் உங்களுக்கு விரைவில் எந்தெந்த பள்ளி என்பதை உங்களுக்கு நான் வலைதளங்களில் போடுகிறேன். தற்போது 46 இடங்கள் மட்டும் பதிவு செய்ய வேண்டிய உள்ள காரணத்தால் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். மேலும் உங்களுக்கு உங்களுக்கு அறிவுரை செய்வதற்கோ ஏதோ தேவை என்றாலும் என்னுடைய மொபைல் நம்பர் பதிவிடுகிறேன், நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்ஸ்பெக்டர் பாத்திமா தஸ்லீம் அந்த அம்மா இருக்கிறாங்க, இல்லாட்டி ஹைதர் அலி அவர்கள் சூப்பரண்ட் இருக்கிறாங்க, நீங்க அவங்களையும் தொடர்பு கொள்ளலாம். விடுபட்டு போக வேண்டாம். நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய சொத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்தில் யாரும் ஒருவரும் இதை எந்த ஒரு காரணத்திலும் அலட்சியம் செய்து விடாமல் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு.